அபினேஷ், புள்ளி விவரங்கள் என்னென்னவெல்லாம் வெளியாக இருக்கின்றன? அந்த ஒட்டுமொத்தமான ரிசல்ட் அனாலிசிஸ் எப்போது இணையதளத்தில் வெளியாகும்? அபிநயா, இன்றைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை இந்த கடந்த ஆண்டு எழுதினாங்க. குறிப்பாக இதுல மாணவியர்கள் 4,08,440 பேரும், மாணவர்கள் 3,52,165 பேரும், மூன்றாம் பாலினத்தர் ஒருவரும் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 94.56 தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. அதாவது 7,19,196 பேர் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவிகளை விட வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 4.7% தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 91.02, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றக்கூடிய விகிதம் 95.49, தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்றக்கூடிய தேர்ச்சி விகிதம் 98.70, அதே போல இருப்பாளர் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 94.78, பெண்கள் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றவுடைய சதவீதம் 96.39, ஆண்கள் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி விகிதம் 88.98 பேர் தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமாக மூன்றாம் பாலினத்தர் ஒருவர் இந்த தேர்வை எழுதினார். அவரும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்.